மீனம் ராசி நண்பர்களே, 2026வது வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி மாத பலன்கள். இந்த வருடம் துவக்கத்திலே உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை அடை போகிறீர்கள். இந்த வருடம் நீங்கள் பல நெருக்கடிகளை கடந்த ஆண்டுகள் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இந்த வருடத்திலே அந்த நெருக்கடிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கி வெற்றி பெறுவீர்கள். ஜன்மத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4லே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். எனவே வீடு, காரு, பங்களா, வண்டி போன்ற வாகனங்கள் எல்லாம் போன்ற அனைத்தும் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6லே கேது பகவான் மறைந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6வது வீடு என்று சொல்லுகின்ற சிம்ம வீட்டிலே கேது பகவான் மறைந்திருக்கிறார். எனவே 6ல் பாவி மறைவது சிறப்பை தான் தரும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே ராகு பகவான் மறைந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 12வது வீடு கும்ப வீடு. கும்ப வீட்டிலே ராகு பகவான் மறைந்திருக்கிறார். 12ல் பாவி மறைவது சிறப்பை தான் தரும். மேலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லுகின்ற மகர வீட்டிற்கு இந்த மாதம் துவக்கத்திலே செவ்வாய் பகவான் வர இருக்கிறார். சூரிய பகவான் வர இருக்கிறார். புதன் பகவான் வர இருக்கிறார். சுக்கிர பகவான் வர இருக்கிறார். இவர்கள் எல்லாம் மாத கிரக பேச்சு கிரகங்களாகியவைகளாகும். எனவே லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். உங்க ராசிக்கு தானாதிபதி என்று சொல்லுகின்ற செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிற்கு சொந்தக்காரர். செவ்வாய் பகவான் மகர வீட்டிலே உச்சம் பெறுகிற இந்த நேரத்திலே தனங்கள் பல வழிகளில் குவியும். இந்த மாதம் 2026வது வருடம் ஜனவரி மாதம் மாதத்தின் பிற்பகுதியில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பெற இருக்கிறீர்கள். பிள்ளைகள் எல்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெற இருக்கிறார்கள். பங்குச்சந்தையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு ஏற்றமிகு மாதம். ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான மாதமாக அமைகிறது. மேலும் பெண்களுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. தொழிலில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி வெற்றியை பெறுவீர்கள். இந்த மாதத்திலே சகோதரர்களிடத்தில் இருந்த பிணக்குகள் நீங்கும். உங்கள் தாய் வழி உறவினர்களிடத்திலே விட்டு கொடுத்து சென்றால் அது சிறப்பை தரும். எனவே மீன ராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த மாதம் துவக்கத்திலே நீங்கள் அண்ணாமலையாரை வழிபட்டு வந்தால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெற்றி நடை போடுவீர்கள். இந்த மாதத்திலே மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இருக்கிறது. எனவே இந்த தேதிகளில் நீங்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும்.